தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்தது போல பாஜகவை யாரும் எதிர்த்தது கிடையாது. குறிப்பாக ஆல் இண்டியா புரோக்கர் மோடி அப்படின்ற மாதிரியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தனது விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பாஜக மனித குலத்திற்கான எதிரின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு தெரியுமா செந்தில்வேல்? இதெல்லாம் ஆட்சியில் இல்லாதப்ப கோபேக் நீங்க இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெல்கம்னு சொல்றீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் டிஆர் பாலு கிட்ட கேட்கும் போது அதற்கு டிஆர் பாலு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாருன்னா, 12 மருத்துவக் கல்லூரியை வெள்ளி தட்டுல வச்சு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காருங்க. அவரை தமிழ்நாட்டுக்கு அழைக்காம வேற யாருங்க அழைக்கிறது அப்படின்னு பேசினது இந்த திமுக. டிஆர் பாலு பேசினாரு. இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. பாஜக இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாஜகவின் குரலா நீதிமன்றத்துல நீங்க ஒழிச்சிங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டாம்னு நீங்க மனு போட்டீங்க. அப்படியாப்பட்ட ஆளு நீங்க நாம் தமிழர் கட்சி மேல பாஜக சாயத்தை பூசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, செந்தில்வேல், திராவிட செந்தில்வேல் இன்னும் தன்னை ஒரு ஊடகவியலராக மக்கள்கிட்ட காட்டிக்கிறாரு. நம்புங்கப்பா, நான் ஊடகவியலருப்பா, சாமி சத்தியமாக நான் ஊடகவியலருப்பா அப்படின்னு பேசி மக்களை ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த செந்தில்வேல் நேற்று ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. குறிப்பாக ஒரு காணொலி பதிவு செய்யும்போது எக்ஸ்தலத்தில் அதை பகிர்ந்திருக்காரு. பகிரும்போது சீமான் தம்பிகள், இதயம் பலகீனமானவர்கள், இந்த காணொலியை யாருமே பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு உண்மையாகவே நகைச்சுவையே வரலை. அப்படி இருந்தும் அவர் நகைச்சுவையை அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. செந்தில்வேல் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த செந்தில்வேல் நாம் தமிழ் கட்சியை தாக்கி பேசியிருக்காராம், நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கிறாராம். பெருசாலாம் விமர்சிக்கலைங்க, வழக்கம் போல் சொல்லுவார் இந்த பாஜகவுடைய பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு. அந்த விமர்சனத்தை தான் செந்தில்வேல் அவர்கள் முன் வச்சிருக்காரு. இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நம்ம மேலே சேர்த்து அள்ளி வீசுறது போல் மத சாயத்தை பூச இவர்கள் முயற்சி செய்கிறாங்க. நாம் பாஜகவை எந்த ஒரு இடத்துலையும் ஆதரித்து நின்றது கிடையாது. பாஜக ஏதாச்சும் சட்டம் கொண்டு அந்த சட்டத்தை ஆதரித்து நாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்குமா, இல்லை கையெழுத்து போட்டிருக்குமா, ஒன்றும் நாம் செய்தது கிடையாது. ஆனால் செய்தவர்கள் எல்லாம் இந்த திமுகவினர் வர, அதையும் நம்ம பேசலாம். குறிப்பாக நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய பி டீமு என்ன காரணம்னா, திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் கலந்துக்கினாங்க. பாஜக கலந்துக்கல, நாம் தமிழ் கட்சி கலந்துக்கல. அதனால நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய பி டீமுப்பா, கூடிய சீக்கிரத்தில் நாம் தமிழ் கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்கும்பான்னு சொல்லிட்டு அரசியல் சாணக்கிய நினப்பில் இந்த செந்தில்வேல் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்தது போல பாஜகவை யாரும் எதிர்த்தது கிடையாது. குறிப்பாக ஆல் இண்டியா புரோக்கர் மோடி அப்படின்ற மாதிரியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தனது விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பாஜக மனித குலத்திற்கான எதிரின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு தெரியுமா செந்தில்வேல்? இதெல்லாம் பார்க்குறியா நீ? முதல்ல நீ பார்த்துருந்தா இப்படி பேச மாட்டிய நீ? அப்போ பாஜகவை தமிழ் நிலத்தில் கடுமையாக எதிர்த்து சண்டை செய்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழ் கட்சி கலந்துக்கல. காரணம் இருக்குங்க, காரணம் இல்லாமல்லாம் கலந்து கொள்ளாமல் இல்லை. அதாவது திமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்குது பல இடத்துல. விஜய் கூட மேடையில் பேசுகிறா பாருங்க, அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம், அப்படி வலிக்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறாங்களே, அப்படி ஒரு விளையாட்டை இந்த பாஜகவும் இந்த திமுகவும் விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாஜகவை நீங்கள் மறைமுகமாக ஆதரித்து வேலை பார்க்குறீங்க, ஆனால் இப்படி ஒரு நாடகத்தை நீங்கள் நடத்துகிறீங்க, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு. இது நாடகம். இந்த நாடகத்தில் நாம் தமிழ் கட்சி நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு தான் நம்ம பேசுகிறோம். இதுதான் நம்முடைய கருத்து. இவங்க நாடகம் நடத்துவாங்களாம், அந்த நாடகத்தில் நாம் தமிழ் கட்சி நாம் கலந்துக்கணுமா? அப்படி நம்ம கலந்துக்கலன்னா நாம் பாஜகவுடைய பி டீமா, பாஜகவோட கூட்டணி வச்சிருவோமா? பாஜக அரசியலை நாம் தமிழ் கட்சி அரசியல் பேசுதுன்னு இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் எல்லாம் உருட்டுறாங்களே, உருட்டினா தானே அவங்க பிழைக்க முடியும். அதனால் அவர் அப்படி உருட்டியிருக்காப்புல. செந்தில்வேலுக்கு ஒரு சில செய்திகளை நம்ம ஞாபகப்படுத்துவோம். செந்தில்வேலை
நாங்கள் வந்து பாஜகவுடைய எந்த இடத்துலையும் கூட்டணி வைக்கல. ஆனால் இந்த திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. திமுக தெரியுமா செந்தில்வேல? மறைமுகமல்ல, இல்லை, நேரடியாகவே பாஜகவோட கூட்டணி வைத்து திமுக தேர்தலை சந்தித்திருக்கு. எச் ராஜா என்ற மனித புனிதரை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது நாம் தமிழ் கட்சி கிடையாது செந்தில்வேல, அழகு பார்த்தது திமுக. ஆனால் நீ அந்த கட்சியை பாஜகவோட சேர்ந்துருக்காங்கன்னு நீ விமர்சிக்க மாட்ற. பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மேலே நீ இந்த சாயத்தை பூசுற. அதே போல் கோபேக் மோடி, நாங்கள் மோடியை கடுமையாக எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் மோடியை கால் ஊன்ற விட மாட்டோம், கருப்பு பலூனை பறக்க விட்டீங்க, பல சம்பவங்களெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? மோடியை அழைச்சிங்க, வெல்கம் மோடி. நீங்கள் எப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்ப கோபேக் மோடின்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெல்கம் மோடி. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்க நீங்கள் வரணும் மகராசா, நீங்கள் வந்து உங்கள் கையால் தான் திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள். செந்தில, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட்டணி இல்லையா? இதை பற்றியெல்லாம் நீ பேச மாட்டல. அந்த நேரத்தில் பாருங்கள், டிஆர் பாலு அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, என்னங்க நீங்கள் போன முறை ஆட்சியில் இல்லாதப்ப கோபேக்னு நீங்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெல்கம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் டிஆர் பாலு கிட்ட கேட்கும்போது அதற்கு டிஆர் பாலு பதில் சொல்கிறாருங்க. என்ன பதில் சொல்கிறாருன்னா, 12 மருத்துவக் கல்லூரியை வெள்ளி தட்டில் வச்சு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காருங்க, அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு அழைக்காம வேற யாருங்க அழைக்கிறது அப்படின்னு பேசுனது இந்த திமுக. டிஆர் பாலு பேசினாரு. இதெல்லாம் கூட்டணி இல்லையா? மறைமுக கூட்டணி, நேர்முக கூட்டணி எல்லாம் இது வராதா? பாஜகவுடைய மெயின் டீமா திமுக செயல்பட்டுருக்குல. என்ஐஏ இந்த சட்டத்தை ஆதரித்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதன் பிறகு அமித்ஷா வந்து ஒரு சில திருத்தங்கள் எல்லாம் கடுமையாக கொண்டு வந்து அதை அமல்படுத்தினாரு. அந்த திட்டத்தை ஆதரித்தது நாம் தமிழ் கட்சியா? நாம் தமிழ் கட்சி என்ஐஏ எதிர்த்து பல இடங்களில் போராட்டம் செய்தது, சிறைக்கு சென்றார்கள் நாம் தமிழ் கட்சி உறவுகள். ஆனால் நீங்கள் அந்த சட்டத்தை ஆதரிச்சிங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க? நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய பி டீம்னு பேசுகிறீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கே இதெல்லாம் அசிங்கமே இல்லையா? பணம் செல்லாதுன்னு சொன்னார் மோடி, உடனே அதை ஆதரிச்சது யாரு? நீங்கள் தான் ஆதரிச்சிங்க, திமுக தான் ஆதரிச்சுது. இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி உறவுகள் பல இடங்களில் போராட்டம் பண்ணாங்க. பாஜக இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாஜகவின் குரலா நீதிமன்றத்தில் நீங்கள் ஒழிச்சிங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டாம்னு நீங்கள் மனு போட்டீங்க. அப்படியாப்பட்ட ஆள் நீங்கள் நாம் தமிழ் கட்சி மேலே வந்து பாஜக சாயத்தை பூசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? செந்தில்வேல, கொடுக்குற காசுக்கு மேலே நீ கூவுற, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. நீ பாருங்க, பாஜகவின் குரலாக திமுக வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. பாஜகவை வளர்த்து விட்டதில் மிக முக்கிய காரணமே இந்த திமுகவுக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு கடுமையாக பாஜகவை எதிர்த்து சண்டை செய்த நாம் தமிழ் கட்சி மாற்று அரசியல் பேசுது. ஆரியமும் வேணாம், திராவிடமும் வேணாம், உங்கள் 2 பேரை நான் வீழ்த்துவேன் என்ற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியின் அரசியல் கொள்கை இருக்கு. ஆனால் நாம் வந்து திமுக இது போல நாடகம்லாம் நடத்துகிறாங்களே, இதெல்லாம் நம்ம எதிர்த்துட்டாலே நம்ம பாஜக ஆளுன்னு சொல்லிட்டு திமுக கையால் சோத்தை வாங்கி திங்கிறார்ல இந்த செந்தில்வேல. அவர் இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை எல்லாம் பரப்பிட்டுருக்காரு. முக்கியமாக நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய ஒரு டீமுங்க அப்படின்ற மாதிரி செந்தில்வேல் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.